வணக்கம் மக்களே. நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களை நடந்துக்கிட்டே பேசிடுவோமா? தாவேகா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் இது ரெண்டும் தடுக்கிறதுக்கு தான் முக்கியமான 2 திட்டங்கள் கொண்டு வந்தார். ஒன்று சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, மற்றும் ஒன்று போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது ரெண்டும் இன்றைக்கி அவருக்கும் ஒரு நெருடலை கொடுக்குது. ஆனால் இது உண்மையாலுமே விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், விமர்சிக்கணும். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஏதோ முட்டு கொடுக்கறதுக்காக இல்லை, என்னோடய புரிதல் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்கள். இப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம், அந்த மரக்காணத்தில் கள்ளசாராயம், இன்னும் சில பல சமூகமாக ஏற்பட்ட பாதிப்புகள், இது ஒரு அரசாங்கத்தோட தவறு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஆணையிடாமல் அங்கே துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்த முடியாது. கள்ளச்சாராயன்றது ஒரு நாள் காட்சி வருதில்லை, அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் போது அதிகாரிகள் அதில் தெரியாமலாம் நடக்காது. ஆனால் இப்போ எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்குன்னா, கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் ஒரு 10 வயது சிறுமி கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையாலுமே மன்னிக்க முடியாத குற்றங்கள். பட் ஆனால் இது எப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அதுவுமே தடுக்கப்படணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல், இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கேன், திடீர்னு ஒரு போதையை போட்டுட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2 பேரை கத்தி எடுத்து குத்திக்கிட்டுட்டேன்னா, இப்போ என்ன ஆகிடும்னா, அது ஒரு இண்டிவிஜுவலை இதெல்லாம் போலீஸால் அதாவது யூகிக்கவே முடியாது. ஏன்னா இவன் நல்லவனாக இருக்கலாம், இவங்க ஃப்ரெண்டு இவனுக்குள்ளே குத்திக்கிட்டு செத்த அந்த மாதிரி தான். இப்போ அந்த பொண்ணோட கேஸ்லையுமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்ற மாதிரி இது வரைக்கும் போலீஸ் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை உடனே குறை கூற முடியாது. ஆனால் இதுவுமே தவிர்க்கப்படணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் எப்படி பண்ணியிருப்பேன்னா, ஒன்று பழி வாங்கிறதா, இல்லைன்னா போதைப் பொருள், அதுவும் கஞ்சா, சரக்கு கொடுக்குற கஞ்சாவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்லணுமா? ஆமாம், சொல்லணும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு நடவடிக்கை எடுத்து குறைக்கணும். ஏன்னா போதைப் பொருள்லாம் செஞ்சுருக்க முடியாதுன்றது. அண்ட் இண்டிவிஜுவலுக்கு பயம் வரணும். இந்த ஆட்சியில் நமக்கு தெரிஞ்சவங்களால், நம்ம சப்போர்ட்னால நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கூட இருக்கக்கூடாது. இருந்ததுனால தான் அவனுக்கு தப்பு செய்கிறதுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதனால தானே திமிர்த்தனமாக செய்கிறது. 10 வயசு சிறுமி சார், எப்படி அவனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும்? அதுக்காகவே முக்கியமாக அவங்களெல்லாம் செஞ்சு விட்டுடணும். என்ன அவர் தான் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்றதும் கண்டுபிடிச்சி செய்யணும். ஏன்னா போலீஸை பற்றியும் சில விஷயங்கள் நமக்கு தெரியலைங்களா, முடிக்கணுன்ட்டு பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.